ஏப்பம் விட்டு சரி பண்ணிடலாம். ஏப்பம் விடுறதுல அது ஒரு பிரச்சனையா? அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏப்பம் பசி ஏப்பம்னு சொல்லுவாங்களே, ஏல பசி ஏப்பம் மாதிரி தெரியுது உங்களுக்கு, பசி போய் சாப்பிடுங்கடாம்பாங்க. கொட்டாவி மாதிரி அது ஒரு ஏப்பம். ஏரோஃபேஜியா நம்ம வந்து சாப்பாடு விழுங்கும்போது கொஞ்சம் காற்றையும் சேர்த்து விழுங்கிடுறோம். காற்றை ஃபில்டர் பண்ணியாக விழுங்குறோம், காற்றும் சேர்ந்து உள்ளே போயிடுது. விழுங்கும்போது டபக்குன்னு உள்ளே போயிடுது. சிலர் நிறையா விழுங்கிடுவோம். ஏரோஃபேஜியான்ட்டு நிறையா ஃபேஜியாங்கிறது விழுங்குறது. காற்று ஏறுனா ஏறு விழுங்கிடுவோம். நிறைய பேர் சாப்பாட்டோடு சேர்த்து விழுங்கிட்டுனா பிறகு அது கீழே இங்கேருந்து அந்த நிறைய ஸ்பிங்டர்லாம் இருக்குது, நிறைய சுருக்கு தசைகள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் தாண்டி போகணும். அங்கே போகிறத விட அதுக்கு மேலே வர்றது ஈஸி. அதனால் டபக்குன்னு ஏப்பமாக மேலே வந்துடுது. அவ்வளோதான். சில உணவுகள் ஃபெர்மெண்ட் ஆகும். வயிற்றுக்குள்ளே போனதுமே கொஞ்சம் நுரைச்சி அதில் கொஞ்சம் கேஸ் உற்பத்தி ஆகும். பயிர் வகைகள் பொதுவாக கொஞ்சம் கேஸ் ஃபார்மிங், ஏப்பம் அதிகமாக வரும். அதனால் அது ஒரு பெரிய வியாதி இல்லை. சிலர் குறைய விடுவாங்க, சிலர் அதிகமாக விடுவாங்க. சிலர் அடுத்த வீட்டுக்கு கேட்க முடியாது ஓம்பாங்க. அதெல்லாம் ஒரு டிசைன், அது ஒரு ஸ்டைல், ஏப்பம் விட்டு காட்டுறது. சிலர் வந்து சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும், மென்டலாக அவங்க ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. அவங்களும் சும்மா நூற்றுக்கணக்கான ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க வீட்டில். அது வியாதி இல்லை, அது ஒரு வியாதி, மனவியாதி. அது வந்து வயிற்றுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சும்மா ஜாலியாக விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் வெளியில் வரும்போதே சத்தம் கேட்கும். ஹாஸ்பிட்டலில் வெளியில் கூப்பிட்டு வெளியில் உட்காந்துருக்கும் போதே சத்தம் கேட்கும். அது சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர். மைண்டில் உள்ள இது வந்து அப்படி அந்த இட்ஸ் அ சொமேட்டிக் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் மென்டல் ப்ராப்ளம். மைண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது சொமேட்டிக்னால் உடலில் ஏதோ ஒரு உறுப்பில் உள்ள பிரச்சனை மாதிரி அது காட்டும். அதுதான் ஏப்பம் வர்றது. சிலருக்கு பயங்கர சிவியர் செஸ்ட் பெயின்பாங்க, ஒன்றும் இருக்காது. 10 தடவை 15 தடவை இசிஜி எடுத்து வரிசையாக வச்சுருப்பாங்க, ஒன்றும் இருக்காது. அது என்ன, அந்த சொமேட்டைசேஷன் ஆஃப் அந்த மென்டல் ப்ராப்ளம். அது சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர். பெப்டிக் அல்சரும் அதே மாதிரி தான். பெப்டிக் அல்சரு, இந்த ஏப்பம், அதெல்லாம் சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர். ஆனால் சிலருக்கு வந்து ஏப்பம் வந்து பெரிய தொந்தரவாகவும் இருக்கும். அது வந்து அசிடிட்டி, வயிற்றில் ஆசிட் அதிகமாக இருந்தால் அது வந்து அந்த லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர்னு இருக்கும். உணவு குழாய் கீழே வந்து இறப்பையோட சேர இடத்துல ஒரு ஸ்பிங்டர் இருக்குது, சுருக்கு தசை இருக்குது. அது லேக்ஸாக இருக்குன்னு லேக்ஸ் லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர்னு போட்டிருப்பாங்க. லேக்ஸ் எல்இஎஸ்ன்னு போட்டிருப்பாங்க. எல்ஏஎக்ஸ்ன்னு போட்டு நீங்கள் எண்டாஸ்கோபி பாயிண்டிங்கில் லேக்ஸ் எல்இஎஸ்ன்னு போட்டிருப்பாங்க. லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் லேக்ஸாக இருக்குது, லூஸாக கிடக்குது. நம்ம தான் லூஸ் ஆகக்கூடாது. அது சில சமயங்கள் அந்த தசைகள் சின்ன லூஸாக கிடக்கும். அப்படி ஆளுக்கு என்ன ஆகும், அந்த ஆசிட் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ஸ் ஆகி நெஞ்சக்கரிப்பு மேலே வரைக்கும் வந்துடும். ஆசிட் இந்த ஈசோஃபேகஸ் உணவு குழாயில் மேலே வரைக்கும் வந்துடும். சில நேரம் வாய் வரைக்கும் கூட வந்துடும். இந்த வயிறு முட்டை சாப்பிட்றதுங்கிறாங்களே, அந்த மாதிரி நைட்டு நேரங்களில் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா அந்த லேக்ஸாக அந்த ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் வந்து அந்த சுருக்கு தசை லூஸாக இருக்கவங்களுக்கு சின்ன ஏப்பம் வரும்போது மேலே வரைக்கும் வந்து வாய் வரைக்கும் கூட வந்துடும். அதனால் நைட்டு எப்போவுமே கொஞ்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாலே சாப்பிட்றணும் நைட்டு சாப்பாடு. ஏன்னா அது எது கழிச்சு நீங்கள் நைட்டு தூக்கத்தில் கூட மேலே வரைக்கும் வந்து அங்கே தொண்டையில் கூட புண்ணாக்கி விடலாம். திரும்ப இருமல் சளி கூட வரலாம். அதனால் 3 மணி நேரம் முன்னாலே மாவு பொருளெல்லாம் முடிச்சிடணும். நைட்டு பிறகு லேட்டாக படுக்கணுங்கன்னா பழம் வேணால் சாப்பிட்டுக்கலாம், பசி இருந்தால் ஒரு பழத்தை சாப்பிட்டு படுத்துக்கலாம்.